ஆப்பம், முட்டை ஆப்பம் எப்படி வரும்னு எனக்கே தெரியல. பார்க்கலாம். ஹலோ மக்களே, முட்டை ஆப்பம் தான். ஆனால் நம்ம ஒரு மாதிரி பண்ணால் அது ஒரு மாதிரி போகுது. ஆக்சுவலாக இது வந்து சாதாரண பேட்டர் கிடையாது. நம்ம வந்து கோகோனட் மில்க்கோ வேறு ஏதோ போட்டு புளிக்க வைக்கல. நம்ம வந்து கல் ஊற்றி புளிக்க வச்சது. மாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே லோக்கலில் கிடைக்கிற தென்னங்கல்லை வாங்கி அதில் போட்டு புளிக்க வச்சது மாவு. சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் ஆப்பம் போட ஆரம்பிச்சிட்டேன். கல் யூஸ் பண்ணி நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆப்பம் போடுறேன். ஓகே தான். ஆனால் டேஸ்ட்டு வந்து அந்த கல்லோட ஃப்ளேவர் வந்து ஹெவியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு எதனா டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க கமெண்டில். நம்ம ஊரில் தான் தென்னங்கல், பனங்கல் எந்த கல்லுமே கிடைக்காது. செங்கல் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கோவாவில் வந்தால் அப்படி கிடையாது. கோவாவில் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து கட் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்தா அடாடாடாடா, இந்த ஆப்பத்துக்கு சரக்கே தோற்று போயிடும் போல் தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். நீங்கள் தென்னங்கல், பனங்கல் அந்த மாதிரி குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பம் பேட்டரோட ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.